இந்த மாமதுரைக்கும் சிவகங்கைக்கும் அறிவின் அடையாளமா, வீரத்தின் அடையாளமா, பண்பாட்டினுடைய அடையாளமா நம் அரசு கொடுத்திருக்கிற முத்தான 3 திட்டங்கள் கொடுத்திருக்கு. முதலாவது திட்டம், திமுக என்பது அரசியல் இயக்கம் மட்டுமல்ல, தமிழ் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் அறிவு இயக்கம் என்பதற்கு அடையாளமாக கழகத்துக்கு மட்டும் அறிவாலயம் கட்டாமல் தமிழ்நாட்டுடைய இளைஞர்களுக்கும் எதிர்கால தலைமுறைக்கு பயனளிக்கக்கூடிய அறிவு ஆலயங்களை கட்டி வருகிறோம். அதுதான் மதுரையில் அறிவின் அடையாளமா பிரம்மாண்டமாக எழும்பி இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு நூலகம். 2வது திட்டம், தமிழர் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு பாஜக உச்சமன்றத்தில் தன்னுடைய வாதங்களால் தடை ஏற்படுத்தின போவோம். அதை உடைச்சி வெற்றி ஜல்லிக்கட்டு நடத்துகிறோம். உலகமே நம்ம வீர விளையாட்டை திரும்பி பார்க்கும் வகையில் அமைஞ்சிருக்கு கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவது அரங்கம். 3வது திட்டம், தமிழ் நாகரிக தொட்டிலாம் இருக்கக்கூடிய கீழடி ஆய்வு நடக்கக்கூடாதுன்னு எப்படியெல்லாம் தடை ஏற்படுத்துச்சு பாஜக. எத்தனை சதி செயல்களெல்லாம் ஈடுபட்டாங்க. நம்ம வெங்கடேசனை கேட்டால் 1 மணி நேரம் அதை பற்றி விளக்குவா. அந்த தடையெல்லாம் உடைச்சு எரிஞ்சு தமிழ் நாகரிகத்தின் அடையாளமாக அமைக்கப்பட்டிருக்கு கீழடி அருங்காட்சியகம். இப்படி தமிழ்நாடு முழுக்க செய்யப்பட்டிருக்கக்கூடிய சாதனைகளை முழுமையாக எடுத்து சொன்னா எல்லா கூட்டங்களும் சாதனை விளக்க பொதுக்கூட்டங்களாக ஆகிடும். அதனால நம்மோட திராவிட மாடல் அரசோட சாதனைகளால் பயனடைஞ்ச குடும்பங்களோட எண்ணிக்கை மட்டும் சொல்லட்டுமா? எங்க அண்ணன் ஸ்டாலின் கொடுக்கிற தாய் வீட்டு சீர்னு 1,15,00,000 சகோதரிகள் உரிமையோடும் பாசத்தோடும் சொல்ற கிராம பொருளாதார அதை உயர்த்துகிற கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். 16 லட்சம் குழந்தைகள் காலையில் பசியோடு பள்ளிக்கு வராம சூடாகவும் சுவையாகவும் சுத்தமாகவும் சாப்பிட்டு பாடங்களை நல்லா கவனிக்க முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிரும் சுதந்திரமாக கட்டணமே இல்லாமல் 460 கோடி முறை பேருந்தில் பயணிக்கக்கூடிய விடியல் பயணம் திட்டம். அரசு பள்ளியில் படித்து கல்லூரிக்கு போகிற 4,81,075 மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் தரக்கூடிய புதுமை பெண் திட்டம். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பெற 28 லட்சம் மாணவர்களுக்கு திறன்பயிற்சி வழங்க இருக்கக்கூடிய நான் முதல்வன் திட்டம். இல்லம் தேடி கல்வி மூலமா 24,86,611 மாணவர்கள் பயன்பெற்று வராங்க. மக்களை தேடிய மருத்துவ திட்டம் மூலமா இதுவரை 1,71,00,000 பேர் பலன் பெற்றிருக்காங்க. இது அத்தனையும் கடுமையான நிதி நெருக்கடிக்கு இடையிலையும் நிறைவேற்றிட்டு இருக்கோம். எப்படிப்பட்ட கடுமையான நிதி நெருக்கடிக்கு இடையில தமிழ்நாட்டை தவிக்க விட்டு போனார் பழனிசாமின்னு இந்த மேடையில் உட்கார்ந்துருக்கிற நம்ம பிடிஆர் பயணிகள் தியாகராஜன் அவர்கிட்ட கேட்டால் டீட்டெயிலாக சொல்லுவார். திட்டங்களை தீட்டுறது மட்டும் இல்லை, அதோட பலன்கள் முறையாக போய் சேருதான்னு நாங்கள் நேரடியாக கண்காணிக்கிறோம். இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் மதுரை பழங்கானத்தை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் அவருடைய மகன் ஸ்ரீகாந்த் பேசுகிறாரு. மாற்றுத்திறனாளியான அவர் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் பிரெய்லி முறையில் 4 மாசமா இடைவிடாமல் படித்து வங்கி தேர்வில் நான் சாதிச்சிருக்கிறேன். அதை பார்த்தப்போ அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு. முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தால் பள்ளிகளில் மாணவர்கள் வருகை அதிகமாக இருக்குன்னு சர்வே வந்திருக்கு. இப்படி நம்ம திராவிட மாடல் அரசு கல்விக்கான திட்டங்களை பார்த்து உருவாக்கிட்டு இருக்கோம். கல்வியை மருத்துவத்தையும் நம்மோட 2 கண்களாக பார்க்கிறோம். இதை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாதவங்க திராவிடம் என்ற சொல் மேல பயம் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, எங்களை மதத்தோட விரோதிகளாக சித்தரிக்க முயற்சி பண்றாங்க.